ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளோட சேனலில் நான் சொல்ல போகிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மினி பிளாக் நம்பர் 2. அதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்கோங்க வீட்டில் சிம்பிளாக. அது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருள் வேணுமோ அதெல்லாம் நான் காமிச்சிருக்கேன். கோஸ், கேரட்டு, சால்ட்டு, பெப்பரு, எக்கு, ஃப்ரைட் ரைஸ் மசாலாங்க. எந்த ஃப்ரைட் ரைஸ் மசாலா பிராண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வாங்கிக்கோங்க. அது இல்லாமையும் நீங்கள் செய்யலாங்க, உங்கள் விருப்பம் தான். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. 2 முட்டையும் உடச்சி ஊற்றிட்டு இது வந்து ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு தேவையான அளவு தாங்க இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ 2 முட்டையும் என்ன பண்ணுங்க, கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விடுங்க. முட்டை வந்து நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், கடையில் இருக்க மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, முட்டை வந்து கொஞ்சம் நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணதுக்கப்புறமா அந்த காய் வச்சுருக்கீங்க. நம்ம என்ன காயெல்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கோஸ், கேரட் மட்டும் தாங்க யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஸ், கேரட், பீன்ஸு, அதுக்கப்புறம் குடமிளகாய், என்னெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு, என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் பிடிக்கும் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. கோஸும் கேரட்டும் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் வந்து அந்த எக்கோட இதையும் மிக்ஸ் பண்ணி நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா கலந்து விட்டுட்டே இருக்கேங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த காய் வந்து வேகணுங்க. வேகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு எண்ணெய் பத்தலை அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரிங்க, உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ எக்கோடு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவுக்கு ரைஸ், அதாவது ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரைஸையும் அதில் போட்டு கோஸு, கேரட்டு, எக்கு, இப்போ ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா பெப்பர், சால்ட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் மசாலா, உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு. இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் மசாலா, அதுக்கப்புறம் பெப்பருங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு சோயா சாஸ், சில்லி சாஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வெளி ஃபுட்டெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேங்க. ஸோ நான் வந்து அந்த ஃப்ரைட் ரைஸ் மசாலா மட்டும் தாங்க லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். அதை தவிர்த்து சோயா சாஸ், அதுக்கப்புறமா சில்லி சாஸு, இதெல்லாம் டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் நான் மோஸ்ட்லி ஆட் பண்ண மாட்டேன். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தாங்க இருக்கும். ஏன்னா அதெல்லாம் வந்து எப்படின்னு எதில் செய்கிறாங்க எப்படி என்னன்றது நமக்கு தெரியல. ஸோ ஒரு ஹோம்மேட், அதாவது நிறைய அவுட் சைடு இதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு தேவையான மாதிரி பண்ணி பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளேட்டில் வைக்க போகிறேன். ஆவி பறக்க சூடான ஃப்ரைட் ரைஸுங்க. பார்க்கவே செம்மையாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி பார்த்துட்டு நீங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு என்னோட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். தேங்க்யூ.